எச்சரிக்கைனா ஒரு கவனம், ஒரு பயத்தோடு அவரை சேவிக்கணும். இன்றைக்கி கர்த்தரை துதிப்பதில் எச்சரிக்கையாக இருக்கணும், கர்த்தரை ஆராதத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், ஞாயிறு வழிபாடில் ஆராதிக்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பார்த்தீங்கன்னா இந்த கனாண்ட அசால்ட்டாக வர்றாங்க தேவ பிள்ளைங்க. ஒரு கவனம் இல்லை, ஒரு கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. இன்றைக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள் அல்லவா, கர்த்தரை துதிக்கிற நாள் அல்லவா, கர்த்தருக்கு நன்றி சொல்கிற நாள் அல்லவா. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். படபடன்னு எந்திரிச்சு டக்குன்னு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி சர்ச்சுக்கு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படியே 8 மணி வரைக்கும் தூங்குறது. ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு 6 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. ஆனால் கர்த்தரை வழிபடுறதுக்கு 8 மணிக்கு எந்திரிப்பாங்க, நீ லீவு தானே அப்படின்ட்டு. அப்போ வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஜீவனை கொடுத்த, வாழ்வு கொடுத்த, உயிரை கொடுத்த அந்த ராஜாவுக்கு நேரத்தை கொடுக்க டைம் இல்லை. அன்றைக்கி தான் 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. இது கர்த்தருடைய கோவாங்கனிக்கு நம்ம ஆளாகிறதுக்கு ஆளாகிடக்கூடாது. வேலைக்கு போகிறதுக்கெலாம் 6 மணிக்கு எழுந்திரிச்சு டக்குன்னு கிளம்பி போயிடுறோம், ஸ்கூலில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது போயிடுறோம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள் மட்டும் 8 மணிக்கு எந்திரிப்போம் அப்படின்ட்டு அசால்ட்டாக. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து 6 மணிக்கு எந்திரிச்சு டக்குன்னு கிளம்பி ஆராதனை 9 மணினா டக்குன்னு எல்லோரும் என்ன செய்யணும், உள்ளே இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தரை தேடுவதில் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், பார்த்துக்கணும்.